ஒரு மந்திரம் உன்னோட வாயில இருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் உன்னை எரிச்சிருவேன். ஒன்ன மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தையும் எரிச்சிருவேன். புரியுதா? இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லம்மா. இவளை அடிச்சு காலி பண்ணி தூக்கி பின்னால புதைச்சிருங்கடா. நிறுத்துங்க. யாரும் இங்க இருந்து அசையக்கூடாது. போலீஸ் மாமா, இவங்க குட்டிமாக்க பால விவாகம் பண்ண பாக்குறாங்க. இங்க பாருங்க மீனாட்சி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பால விவாகம் செய்யற குற்றத்துக்காக நான் உங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்றேன். நீங்க சட்டத்தோட குற்றவாளி மட்டும் இல்ல, மனிதாபிமானத்தோட குற்றவாளி. பெரியம்மா, இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது? பால விவாகம் பண்றது பெரிய குற்றம். அங்க பாருங்க, அந்த குழந்தையால அதோட பேரை கூட இன்னும் சரியா சொல்ல தெரியாது. அந்த குழந்தைய இன்னைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளாக்க பாக்குறீங்களே. பெரியம்மா, உங்க அறிவுக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு சூர்யா, சும்மா வாய் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அது என்னோட பேத்தி. அவளோட நல்லதை பத்தியும் கெட்டதை பத்தியும் யோசிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத கேட்க நீங்க யாரு? ஏன் பேத்தி கல்யாணத்துல வந்து ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? அவளோட அம்மா நான், அவளை பெத்தது நான் தான். இப்பதான் எனக்கு புரியுது, எல்லாம் தெளிவா புரியுது. அந்த குழந்தையை பார்க்க என் மனசு எவ்வளவு துடிச்சுதுன்னு இப்பதான் புரியுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ணி, ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அவன் என் விரலை பிடிச்சுக்கிட்டான். அந்த சின்ன அப்பாவி குழந்தை அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா அப்பாவால அந்த குழந்தைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் மீனா இப்படி செஞ்சான்னு தெரியல. எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும்? அப்பாவை பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே. உன் அக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? என்ன மீனா, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க. என்ன பேசுறீங்க நீங்க? பெத்தது நான் தான். அவ என் உடம்போட என் ரத்தத்தோட ஒரு அங்கம். அவ ஒண்ணு உங்க பேத்தி இல்ல, எங்க அத்தையோட பேத்தி அவ. நான் பெத்த பொண்ணு. நான் அவளுக்கு பால் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவ உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம், என் ரத்தம் தான். என் ரத்தம் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இந்த அநியாயத்தை நடக்க நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். என் குழந்தை, என் குழந்தைய கொடு. மீனாட்சி, விடுங்கறல்ல. மீனா, இல்ல, நான் தான் உன் அம்மா. குட்டிமா, நான் தாண்டி உன் அம்மா. நீ என் பொண்ணு, என் பொண்ணு. நான் தான் அம்மா. நான் தான் உன்னை பெத்த அம்மா. நான் தான் உன்னை 9 மாசம் சுமந்து பெத்தெடுத்த. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? உனக்கு இந்த அநியாயம் நடக்க விட மாட்டேன். நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. சரியா? அம்மாவை மன்னிச்சிருடா.
எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு அம்மாவால இப்படி எல்லாம் எப்படி செய்ய முடியும்? சந்தியாக்கா சொந்த குழந்தைய மீனாட்சி அக்கா இன்னொருத்தவங்க கையில எப்படிக்கா தருவாங்க? மீனாட்சி செஞ்சது கரெக்டா இல்ல தப்பா இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்சாலும் இங்க பரிசுதா மீனாட்சிக்கு எதுக்காக ஏன் இப்படி பண்ணாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இல்லைன்னா யாராவது அவளோட குழந்தைய எதுக்காக இந்த மாதிரி மாத்தணும்? அதான் இவ்வளவுத்தையும் சொல்லிட்டே சுதா, அந்த காரணத்தையும் சொல்லிடு. அப்படி எந்த பேராசைக்காக மீனாவுக்கு அவளோட தாய்ப்பாசம் பெருசா தெரியாம போயிடுச்சு? உன்னோட இந்த கை மருதாணி போடுறதுக்காக இல்லடா. இந்த கையில உன்னை பேனாவை படிக்க வைப்பேன். நிஜமாதான் சொல்றேன். உன்னை நல்லா படிக்க வைப்பேன், நிறைய படிக்க வைப்பேன். உன்னோட பெரியம்மா மாதிரி படிக்க வைப்பேன், ஆபீசர் ஆக்குவேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்ப. உனக்கு நான் எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பேன் தெரியுமா? எப்போ நீ அம்மாவை விட உயரமா வளர்றியோ அப்பதான் பிரம்மாண்டமா உன் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். என் குழந்தை ஒண்ணும் ஆடு மாடெல்லாம் இல்ல, இஷ்டத்துக்கு கண்டவங்க கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு. நான் உன்னோட வாழ்க்கைய பலியாகிறதுக்கு கண்டிப்பா விடவே மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். ஏ மீனாட்சி விடு, அது என்னோட பேத்தி. இல்ல இல்ல, இவ ஏன் குழந்தை, ஏன் குழந்தை இவ. ஏ மீனாட்சி, என்ன கண்டபடி உளறிட்டு இருக்க? ஆ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேத்திய உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்ப? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவ, அது எல்லாத்தையும் நாங்க நம்பணுமா? இது ஒண்ணு உன் வீடு இல்ல, இஷ்டத்துக்கு நடிக்கிறதுக்கு. புரியுதா? இன்னைக்கு மட்டும் நான் தைரியமா இங்க வரலன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா அம்மாக்களும் என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. இவ்வளவு பெரிய அநியாயமா, இவ்வளவு பெரிய அநியாயம் என் பொண்ணுக்கு நடக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? உண்மை இதுதான் பெரியது. இவ என்னோட பொண்ணு, எங்க அத்தையோட பேத்தி. என் பொண்ணுக்கு நடக்கிற அநியாயத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல பெரியது. என்னோட தாய் பாசம் எப்படியோ என்ன இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. உங்க முன்னாடி எல்லாம் நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இவ பிறந்த அன்னைக்கு இவளை மாத்தி வச்சுட்டு ஒரு பையன் வேணுங்கிற ஆசையில தான் நான் குட்டிமாவை உங்க மருமக கிட்ட மாத்தி வச்சேன். அதுக்கப்புறம் நான் கண்ணனை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் பெரியத்த, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இவ என்னோட பொண்ணுதான் பெரியத்த, இவ என்னோட பொண்ணுதான். பிரமாதம் மீனாட்சி, என்னையும் உன்ன மாதிரி பைத்தியம்னு நினைச்சியா? நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் நாங்க நம்பணுமா? என் பேத்திய கூட இல்ல மீனாட்சி, நீங்க பாரு, இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. நீ இந்த குழந்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு செய்யறேன்னா அதான் போலீஸே வந்திருக்காங்கல்ல. நீ உண்மையை மறைக்காம சொன்ன. உனக்கே தெரியும்ல, இந்த மாதிரி குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் வச்சு மாத்துறதும் மிகப்பெரிய குற்றம் தான். மாமா, அக்கா இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு காரணம் தனக்கு ஒரு பையன் வேணும்னு நினைச்சதுதான். அத்தைக்கு ஒரு பேரனை கொடுத்து அத்தையோட செல்ல மருமகள் ஆகணும்னு நினைச்சா. உங்களுக்கு ஒரு பையனோட அப்பா ஆகணும்ன்ற கௌரவம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான், அதனாலதான் அப்படி செஞ்சா. மாமா, அக்கா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி. என்னது? குழந்தைய மாத்தும் போது அந்த நேசம் தெரியுதே. பக்கத்து வீட்டு குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கா. அவளோட பாசம் ரொம்ப நல்லா தெரியுது.
போலாம். வீட்டை பொம்பளை தான் உருவாக்குறா அண்ணி. ஆனா ஏன் பொண்டாட்டி இருக்காளே, அவ இப்பெல்லாம் உறவையே விலை பேச ஆரம்பிச்சிட்டான். எந்த வீட்டை பத்தி பேசுறீங்க? எங்க என்ன வர சொல்றீங்க? இல்ல விக்ரம், நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும் நடந்த எல்லாமே ரொம்ப தப்பு தான். ஆனா இங்க பாருங்க, எனக்காகவாது நீங்க இப்ப வீட்டுக்கு வந்துதாகணும். உங்களோட அண்ணிங்கிற முறையில நான் சொல்றத கேப்பீங்கல்ல விக்ரம்? நீ தயவு செஞ்சு தேவையில்லாம பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுமா. இல்ல மாமா, நான் போய் சொல்லல. நீங்க என் பேச்ச நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையில நிறைய போய் பேசியிருக்கேன். அதனாலதான் நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இவ என்னோட குழந்தைதான். நான் என்னோட தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், இவ என்னோட பொண்ணுதான் மாமா. என்ன நம்புங்க, இவ என்னோட பொண்ணுதான். என் பொண்ணுதான் இவ. அத்தை, நீங்க மீனா பேச்ச நம்பாதீங்க. இவ எப்பவுமே போய் தான் பேசுவா. இவ என் பொண்ணு என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறா. நான் என் குழந்தை தர மாட்டேன் அத்தை. இவ ஒண்ணு உன் பொண்ணு இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. அந்த ரெஜிஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதையும் செஞ்சுக்க நான் தயாராவே இருக்கேன். ஆனா இவ என்னோட பொண்ணுதான், என்னோட பொண்ணுதான். இந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாச்சே, உங்களோட எல்லாரும் சேர்ந்து இந்த பண்டிதரையும் நாங்க உபச்சரிக்கணுமா இல்லையா? உங்களோட சேர்ந்து இன்னைக்கு இங்க சம்மந்தியும் ஜெயிலுக்கு போக போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பால விவாகத்துல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் மேலயும் கேஸ ஃபைல் பண்ண போறேன். நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். சொந்தக்காரங்களாச்சே வந்துதானே ஆகணும். இதுல எங்க தப்பு எதுவும் இல்லை சார். மன்னிக்கணுமா? நீங்கெல்லாம் மன்னிப்புக்கு லாக்கே இல்லாதவங்க. நீங்க எல்லாரும் மரியாதையா வந்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களை தரன்னு நடு ரோட்ல இழுத்துட்டு தான் போவேன். புரிஞ்சுதா? நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். எல்லாரும் இழுத்துட்டு போங்க. ஓகே சார். வாங்க எல்லாரும், வாங்க எல்லாரும் எழுதிட்டு போங்க. போங்க. இது ஏன் குழந்தை? தேங்க்யூ சோ மச் சூர்யா. இன்னைக்கு நீங்க போலீஸ்க்கு உதவி செஞ்சு ஒரு பொறுப்பான குடிமகனை மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனா மாறி இருக்கீங்க. நான் சத்தியமா சொல்றேன், போலீஸ் இவங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கும். ஆனா இவங்க பண்ண இந்த காரியத்துக்கும் சட்டப்படி குற்றம் தான். நான் இவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சரி.
எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டேன். நினைச்ச ஷாப்பிங் கூட போலாம். இந்த வாட்டி என் 3 அண்ணனுக்கும் ரொம்ப நல்ல டிசைன்ல ராக்கி வாங்க போறேன். ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். திலீப் ஏதோ டாக்குமெண்ட் வரும்னு சொன்னாரே, அத வாங்குறதுக்கு யாராவது வீட்ல இருந்தே ஆகணுமே. அதான் ஆண்டி இருக்காங்களே, அவங்க வாங்கிடுவாங்க. நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன். சவிதா, நான் கடைக்கு போறேன். நாளைக்கு ராக்கி இல்ல, கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியிருக்கு. உனக்கும் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஆண்டி, அது வந்து நாளைக்கு மாமா வராங்க, சொந்தக்காரங்களும் வராங்க. அங்க பாருங்க, எல்லாம் எப்படி கருப்பா இருக்கு பாருங்க. அத்தை, எனக்கு ஒரு கடை தெரியும். அங்க போனா இத பளபள பாக்குறதுக்கு ஒரு பவுடர் தருவாங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன், நீங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அங்க மார்க்கெட் இருக்குல்ல ஆண்டி, அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க இருந்து நேரா போங்க. அங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் திரும்பணும். அங்க இருந்து 3 கடை தள்ளி இன்னும் ரைட் வரும். அங்க திரும்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் சைட் போகணும், மறந்துடாதீங்க. அங்க இருந்து 3 கடை தள்ளி ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குல்ல ஆண்டி, அதுவும் அவர் கடை தான். அங்க போனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஆண்டி, என்னாச்சு? இது உங்களுக்கு குழப்பமா இருக்கா? ஏன்னா அங்க தெருவெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அதனாலதான் நான் யோசிக்கிறேன். உங்களால அந்த கடையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. அதனால நான் வேணா ஒண்ணு செய்யறேன். நான் போய் சாமானை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன சாமான் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ லிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா ஆண்டி? எனக்கு போக விருப்பம் இல்லதான். ஆனா திலீப்க்கு ஒரு டாக்குமெண்ட் வருமா, ரொம்ப முக்கியமா, அதுவும் போஸ்ட்ல. ஆனா ஆண்டி, எல்லாமே விருந்தாளிங்க முன்னாடி கரெக்டா இருக்கணும்ல, அதனால பாத்திரத்தெல்லாம் அழகா வச்சுக்கிறது அவசியம். நீங்க திலீப்போட அந்த போஸ்டர் ரிசீவ் பண்ணிக்கோங்க. சவிதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருந்தாளிங்க முன்னாடி வீட்டை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறியே, ஆனா வீட்டுல நிறைய வேலை பாக்கி இருக்கு. உன்னாலதான் அதை சிறப்பா செய்ய முடியும். அதனால நீ வீட்டுல இரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். பாத்திரத்தை பளபளப்பாக்க பவுடர் எதுவும் தேவையில்லை. வேலைக்காரங்க கிட்ட சொல்லி புளியில கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தேய்க்க சொல்லு. பாத்திரங்கள்லாம் நேத்து தான் கடையில வாங்கின மாதிரி பளபளப்பா இருக்கும். அப்புறம் வீட்டுல ஸ்கிரீன் எல்லாம் மாத்திடேன்னு. இதோ பாரு, லட்டு செய்ய என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சிடு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் அதையும் வாங்கிட்டு வரேன். இல்லங்க ஆண்டி, அப்பெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நான் வரேன். எல்லா வேலையும் ஏன் தலையில போட்டு ஜாலியா வெளியே கிளம்பிடுச்சு, அதுவும் தனியா. பாத்துக்கிறேன். இவங்களே என்ன ஷாப்பிங் அனுப்புற மாதிரி நான் பண்றேன். எனக்கு தெரியும் மாமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் மன்னிப்புக்கெல்லாம் லாய்க்கே இல்லாதவ. அதனாலதான் நான் பயத்துல இந்த உண்மையை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். நான் அவர்கிட்ட இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லல. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் எப்ப இந்த குழந்தைய, நான் பெத்த குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சேனோ அன்னையில இருந்து நான் நிம்மதியாவே இல்லை. நான் சரியா தூங்குனது கூட இல்லை. அதுக்குன்னு கண்ணா மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல மாமா. அவன் மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கு. ஆனா குட்டிமா, எவ்வளவு முயற்சி பண்ணி என்னால இவ்வளவு மறக்கவே முடியல மாமா. இப்ப நான் விரிச்ச வலையிலேயே சிக்கிக்கிட்டேன். சூர்யா, இவங்க ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? இது என்னோட பேத்தி. இவ உங்களோட பேத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குடுமீனா, என் பேத்தி என்கிட்ட கொடு. இவ என்னோட பொண்ணு, என்னோட பொண்ணு. இவ என்னோட பொண்ணு தான், நான் தர மாட்டேன். இவ என்னோட பேத்தி மீனாட்சி, அவளை என்கிட்ட கொடு. இருங்க பெரியம்மா, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நாம் அத்தனை பேரும் ஒண்ணா உட்காந்து இந்த விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கிறது தான் நல்லது. நீங்க இந்த குழந்தைய உங்களோட எங்க கூட்டு போவீங்க? நீங்க ஒன்னும் வீட்டுக்கு போலையே. பாருங்க பெரியம்மா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை கண்டிப்பா வெளியே வந்திருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மை மட்டும் வெளியே தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு.
நான் இந்த விஷயத்தை சாதாரணமா விட மாட்டேன். வட்டியை முதலமா வசூலிச்சிருவேன். வாங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. வாங்கன்னு சொல்றல. இல்லடா. மீனாட்சி வா வீட்டுக்கு போலாம். வீட்டில் போய் எல்லாட்டி பேசுவோம் வா. நான் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? எந்த மூஞ்சி வச்சுட்டு வர முடியும்? நான் யார்கிட்ட எதை சொல்லி என்னென்ன புரிய வைப்ப சொல்லுங்க. என்னால வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, சத்தியமா முடியாது. இங்க பாரு மீனாட்சி, நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மீனாட்சி. ஒண்ணு இந்த தப்புக்கு நீ பரிகாரம் தேடிக்கோ, இல்லை இன்னும் மேல மேல தப்பு பண்ணிட்டே போ. தப்பு வெளியே தெரியும் போது அதை ஏத்துக்கிறதும் அதுக்கு பரிகாரம் தேடுறது ரொம்ப அவசியம். வா வீட்டுக்கு போலாம்.